சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விவசம்ருக்தவ் வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசர் ஜெய் வராகி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். இப்போது முக்கியமான ஒரு தலைப்பு. நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பு நாம் எதுக்காக பிறந்தோம்? இப்போ இந்த பர்த்து இருக்குன்னா அது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அது பரம ஏழையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹைஃபையான லைஃபாக இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் லைஃபாக இருக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் எதனால் வந்தது? ஸோ மெயினாக இந்த பிறப்பு, நம்ம இந்த ஜென்மாவை நாம் ஏன் எடுத்தோம்? அதுவும் 7 ஜென்மா சொல்கிறாங்க. அப்போது மனிதனாக ஏன் பிறந்தோம்? இந்த பூமியில் நாம் உயிர்ப்பிக்க என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, கர்மா. ஜென்மாந்தரத்தில் நீ செஞ்ச பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் நீ போய் அனுபவிக்கணும்னு இருக்குது. அதனால் நீ போய் பிறப்பெடுத்துக்கு இதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இது லாஸ்ட்டு பிறப்பு, மனித பிறப்பு, உயர்ந்த பிறப்பு. ஸோ இதில் நாம் மனம் திருந்தி வருந்துவோமே ஆனால், அந்த பாவத்தை கழிப்போமே ஆனால் நமக்கு மோட்சம் என்னும் சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கும், பிறவாமை என்னும் பெருவரம் கிடைக்கும். அப்போ நம்முடைய கஷ்டத்துக்கு எல்லாம், துன்பத்துக்கு எல்லாம் என்ன காரணம்னா, ஜென்மாந்தரத்தில் நாம் செய்த பாவங்கள், கர்மா. இதை கழிக்கிறதுக்கு தான் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. குலதெய்வம் இருக்குது, சாமி கும்பிட்றது இருக்குது, விரதங்கள் இருக்குது, அப்புறம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. எந்த மதமாக இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும். ஸோ எத்தனையோ பாதிரியார்கள், அதே போல் எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள் மதமார்கள் கூட நம்மிடத்தில் நமக்கு நண்பர்களாக இருப்பது உண்டு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நிறைய டிஸ்கஷன் செய்வாங்க. இப்படி தான் இருக்குது சாமி, இப்படி தான் இருக்குது சாமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பாஸ்டர்ஸ்லாம் அவங்க கமிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது போட்டி பொறாமைகள், இதெல்லாம் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பாவகர்மா அப்படிங்கிறதுக்கு மதம் ஒரு தடை இல்லை. அது மனிதன், அவ்வளோதான். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இவ்வளோதான் வித்தியாசம். வேறு எந்த அதுக்கு கேஸ்டோ மதமோ முக்கியமில்லை. இந்த பாவகர்மா 60 வயசு ஆகிடுச்சு, 70 வயசு, 60 வயசுக்கு மேலே தான் பயமே வரும். மினிமம் 50. இந்த பாவகர்மாவை நம்ம துச்சமா இல்லையா, கிளியர் பண்ணமா இல்லையா? சரி, இது எங்கே போனால் கிளியர் ஆகும்? ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இது எங்கே போனால் சரியாகும்? இது எங்கே போனால் இந்த பிரச்சனை தீரும்? இந்த பிறவிக்கு நாம் எங்கே போனோம்? ஏன்னா ஒரு மண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். ஒரு இடத்துல போய் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா சும்மா மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், நெட்வொர்க் இருக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல போய் வசிக்கவே முடியும். அப்போ முன்ஜென்ம பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய இடம், கோவில், செய்ய வேண்டிய பரிகாரம், வணங்க வேண்டிய தெய்வம், இது என்னங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள். கும்பராசி. கும்பராசினாக்கா அவிட்டம் 2 பாதங்கள், அப்புறம் சதயம் 4 பாதம், பூரட்டாதி 3 பாதங்கள். அப்போ அங்கே யாரெல்லாம் வராது? யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அது சனி பகவானுடைய வீடு. சரி, அப்போ யாரெல்லாம் இருக்கா? செவ்வாய் இருக்காரு, குரு இருக்காரு, ராகு இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் அங்கே மூலத்திரிகோண வீடு. சனி பகவானுக்கு அது மூலத்திரிகோண வீடு அப்படின்னு என்னங்க அர்த்தம்? பவர்ஃபுல்லான பிளேஸுன்னு அர்த்தம். அங்கே அந்த வீட்டில் சனி பகவான் இருந்தால் மிகப்பெரிய யோகம், ஒரு அதிகாரம், ஆட்சி, இதெல்லாம் கிடைச்சிடும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கும்பத்தில் சனி இருக்கும்போது நீங்கள் பிறந்திருப்பீர்களே ஆனால் மற்ற எந்த கிரகமும் இருக்கக்கூடாது, சனி மட்டும் இருக்கணும். இல்லை
குரு பார்த்துருக்க, சுபகிரகங்கள் பார்க்கலாம். அசுப கிரகங்கள் தொடர்பு இருக்கு. அசுப கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அப்படியே டோட்டலாக மாறி போயிடும். ஜெயிலுக்கு போகிறது, திருடுறது, பொய் சொல்கிறது, பிழைக்கிறது அப்படி ஆகிடும். சுபகிரகங்கள் பார்த்தா பெரிய பெரிய யோகங்கள் அதெல்லாம் கிடச்சிரும். அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறது, சிஎம் ஆகிறது, பிஎம் ஆகிறது, பிரசிடெண்ட் ஆகிறது, ஒரு பெரிய தொழில் அதிபர் ஆகிறது, சிஇஓ ஆகிறது, ஜிஎம், இதெல்லாம் கும்பராசிக்கு சனி வலுத்திருந்தா. சார் ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா கூட சனி வலுத்திருக்கணும், சனி ஜெயிக்கணும். அப்போ கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கான வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சனின்னு சொல்லிட்டாலே சிவபெருமான் தான். எந்த ஊருக்கு போகணும்? கரியவலம் பந்தநல்லூர். கரியவலம் பந்தநல்லூர் அது எங்கே இருக்குது? இது ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும். போய் அங்கே இறங்கிக்கோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் காரில் போனால் லொக்கேஷன் போட்டுக்கோங்க. கரியவலம் பந்தநல்லூர்னு போட்டாலே வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சங்கரன் கோவில் போகிற வழியில் ஒரு 15-20 கிலோமீட்டரில் அந்த கரியவலம் பந்தநல்லூர் இருக்குது. அங்கே மிகப்பெரிய ஒரு சிவங்கோவில் இருக்குது. அற்புதமான சிவாலயம். அகஸ்தியர் பூஜை பண்ண இடம். அகஸ்தியருக்கு தனியாக அங்கே சன்னதி இருக்குது. அங்கே அகஸ்தியருக்கு தனியாக சன்னதி இருக்குது சாமி. அகஸ்தியர் சமாதி கூட அங்கே ஒன்று இருக்குது. அவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்குது. அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அங்கே மோட்ச தீபம் போடுறாங்க. ராஜாவுக்காக சிவபெருமான் மோட்ச தீபம் போட்டார். அப்புறம் என்ன அர்த்தங்க? ராஜாவுடைய பாவம் தீர சிவபெருமான் தீபம் ஏற்றினார். உங்களுக்கு நான் சும்மா ஒன்றும் சொல்லல. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் இந்த கோவிலை கண்டுபிடிக்கிறதுக்கு. அலைஞ்சிருக்கிறோம், திரிஞ்சிருக்கிறோம், சுற்றி ஒரு புறா சுற்றி வந்துருக்கிறோம். கும்பராசிக்கான கோவிலை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ சுற்றி இருக்கிறோம். இதுபோல் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. எந்த மரம் வளர்க்கணும், எந்த மரம் வளர்க்கக்கூடாது, எந்த பூ உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், எல்லா ரகசியமும் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ கும்பராசி என்பவர்களை வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். போக வேண்டிய ஊர் கரியவலம் பந்தநல்லூர். சரி, என்னைக்கு போகணும்? நீங்கள் பிறந்த நட்சத்திரம், உங்களுடைய ஜன்ம நட்சத்திரத்தில் போக வேண்டும். எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த அவிட்டம், சதயம், புரட்டாதி அன்னைக்கு போக முடியல. ஒரு லேடிஸாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூஸு, அன்றைக்கி உங்களால் போக முடியல. என்ன பண்ணலாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறந்த கிழமையில் போகலாம். நீங்கள் எந்த டேயில் பிறந்தீங்களோ, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, பிறந்த கிழமையில் போகலாம். அதுவும் இல்லை, திதி சொல்லுங்கள் சாமி, திதி சொல்லுங்கள் சாமி. ஏகாதசி, ஏகாதசிக்கு அங்கே போகலாம். இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமிக்கு அங்கே போகலாம். இந்த திதியில் போய் பார்க்கலாம். இந்த 3 நாட்களில் அங்கே போய் பரிகாரம் செய்யுங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களால் வர முடியல, போக முடியல, ஒன்றும் தப்பு கிடையாது, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். வெளியூரில் இருக்கிறோம், வெளி மாநிலங்களில் இருக்கிறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி, செஞ்சு கொடுங்க சாமி, கண்டிப்பாக பண்ணித்தரோம். அப்போ கூகுளில் போட்டாலே வந்துடும். கரியவலம் பந்தநல்லூர் சிவபெருமான் கோவில் போட்டாலே வந்துடும். அங்கே போய் என்ன செய்யணுங்க? பரிகாரம், பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம்னா, அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம், பரிகாரம் என்னங்க செய்யணும்? சார், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க,
நீங்கள் வந்து அப்படி கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம், இல்லை அப்படி அந்த புரிசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம், அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுற்றக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.